ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. படியலுக்கு சென்று வருகிறேன் சொல்லும் போது என்ன ஏன் மறுபடியும் அழைக்கக்கூடிய காரணம்? சுவாமி மன்னவா, படியலுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி என்னிடம் சொல்லி நீயும் போய் வா மன்னவா என்று சொல்லிவிட்டு உண்மைதான் எதற்காக என்னை மீண்டும் அழைக்கிறாய் என்று கேட்கிறீர்களா? உண்மைதான் சுவாமி மன்னவா, நீங்கள் போன உடனே நான் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகம் வந்ததா? ஆமா. சந்தேகம் என்பது ஒரு பெரிய நோவு இல்லவா? அதனால அந்த சந்தேகம் என்ன சொல்லு, நான் தீர்த்து விட்டு நான் படியலுக்கு போக வேண்டும். சந்தேகம் என்னவென்று கேட்கிறீர்களா? உண்மைதான். சுவாமி மன்னவா, கேட்கட்டுமா? கேளு. உலகத்தின் முதல் தெய்வம் யாரு? இந்த உலகத்தில், இந்த பாருலகத்தில் உலகத்தில் முதல் தெய்வமாகப்பட்டவர் யார்? உலகத்தில் முதல் தெய்வம் யாருன்னு கேட்கிறாய்? இதுவரைக்கும் உனக்கு தெரியவில்லை? இது நாள் வரையிலும் உங்களுடன் குடும்பம் நடத்திக் கொண்டுதான் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாருன்னு தெரியல. யாருன்னு சொல்றேன். இன்னிலிருந்து நீ கவனமாக புரிய வேண்டும். அப்படியா? உலகத்தில் முதல் தெய்வம் தேவி. உலகத்திலே முதல் கடவுள் யாருன்னு இதுவரைக்கும் தெரியாமல் படிக்க நேரத்தில் பொழைச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சொல்ற கேளு, உலகத்திலே முதல் கடவுள் இந்த உத்தம பரமசிவன் தான் முதல் கடவுள். உலகத்தின் முதல் தெய்வமாகப்பட்டது இந்த உத்தம பரமசிவன். நீங்கள் தான் முதல் கடவுள். உண்மைதான், நானேதான் என்னுடைய கடவுள். உண்மைதான். அப்படிதானே? சுவாமி மன்னவா, என்னுடைய சந்தேகம் தீர்ந்தது. படியலக்க சென்று வரலாம். சென்று வருகிறேன். சந்தேகம் இன்னும் தீரவில்லையா? சுவாமி மன்னவா, எனக்கு மீண்டும் இன்னொரு சந்தேகம். மீண்டும் சந்தேகம்? ஆமா. என்ன சந்தேகம்? என்ன நீ பொழைக்கிறியா பொழைக்கலையா? பொழைக்கிறியா இல்லையா? என்ன உலகத்தை நாட்டு மக்கள் பசி பட்டியோட கிடக்குறாங்க. படிக்கட்டு எத்தனை பேரு மணி 9:45 வந்து படுத்துச்சு. இன்னும் எந்திரிக்கல. கூட்டம் நல்லா குறைஞ்சு போச்சு. அவங்க நாளைக்கு படி இழக்கணும். நாங்க போல பொழைச்சா பொழைக்கல போற பாப்போம். என்னதான் இருந்தாலும் அவை நான் மாலையிட்டு மனைவி இல்லவா? நாளைக்கு சோத்துக்கு என்கிட்டதான் சாமி வரணும். பண்ணதுக்கே வருவாரு. சோத்துக்கு என் பொண்டாட்டி வருவியாடா நீ? நான் எதுக்குல வர்றேன் உன் பொண்டாட்டி? அவன் கேக்குறான் கேளக்கூதியா நின்றுக்கிறேன். அவன் சோத்து இங்கதானே வரணும், உங்க வீட்டுக்கா வருவான்னு கேக்குறான். ஒரே ஒரு வார்த்தை தான். அக்கறை சொல்லி போகணும். சரி, என்ன கேள்வி? சாமி மன்னவா, கேளு. சாமி சந்திர சூரியனு யாரு?
இந்த உலகத்தில் சந்திரன் என்பவர் யார்? சூரியன் என்பவர் யார்? சந்திரன் என்பது யாரு? சூரியன் என்பது யாரு கேக்குறேன். ஆமா. கன்யா தேவி போட்டு அடைய வளர்ந்த சூரியனோ தேவி எப்படி பகலிலே ஒளி வீசக்கூடிய சூரிய பகவான் என்னுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய நேத்திரம், இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திர பகவான் என்னுடைய இடதுபுறத்த நேத்திரம். சந்திரன் சூரியன் இடது நேத்திரம் வலது நேத்திரம். பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானாகப்பட்டவர் உங்களுடைய வலது நேத்திரம், இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திர பகவானாகப்பட்டவர் உங்களுடைய இடது நேத்திரம். மன்னவா, அப்படியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆகாயம் என்பவர் யார்? பூமி என்பது யார்? அப்படியா? ஆமா. ஆகாயம் என்பது ஒரு ஆணு, என்னை போல ஒரு ஆணு. சரி. பூமி என்பது உன்னை போல ஒரு பெண். ஆகாயம் என்பது உங்களை போன்று ஒரு ஆண். ஆண். அந்த பூமாதேவி என்பது நீ ஒரு பெண். இந்த பூமி என்பது பூமாதேவியாகப்பட்டவள் நான். அப்படியா? சுவாமி மன்னவா, இருந்தாலும் எனக்கு 1 லிருந்து 10 வரை சந்தேகம் வந்து விட்டது. 1 லிருந்து 10 வரைக்குமா? ஆமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 பாப்போம். 1 2 3 4 5. ஏங்க சோதி என்கிட்ட தான் வருது பாத்துக்கோங்க. சத்தாவனா பெரிய நோவுங்க. 10 வரி கூட சொல்லிவிடுங்க போயிடலாம். அதை மட்டும் கேளு, நான் சொல்லிவிட்டு போகணும். சுவாமி மன்னவா, உலகத்தில் 1 என்றால் என்ன? 1 என்றால் உலகம்தான் 1. 2 என்றால் சந்திரன் சூரியன் 2. 3 என்றால் 3 தேவர்களும் 1. 4 என்றால் 4 திசைகள் 4. 5 என்றால் 5 பஞ்சபூதங்கள் 5. 6 என்றால் நமது மகனுக்கு சிரம் 6. 7 என்றால் 7 சக்தி கன்னிமார்கள் 7. 8 என்றால் 8 திக்குகள் 8. 9 என்றால் சுவாமி 9 என்பது நவகிரகங்கள் 9. சுவாமி மன்னவா, உலகத்தில் 9 என்பது 9 நவகிரகங்கள் மட்டுமே. ஆமா. 10 என்றால் 10 என்றால் ராவணனுக்கு சிரம் 10. அவனுக்கு உன் அண்ணன் வைகுண்ட வாசல் கண்ணன் இருக்கின்றானே, அவனுக்கு அவதாரமே 10 அவதாரம். உலகத்தில் என்னுடைய அண்ணனாகப்பட்டவர், அவருக்கு அவதாரங்கள் 10. தசாவதாரம் 10. கேட்டுக்கிட்டீங்களா? இந்த உலகத்துல முதல் தெய்வம் நான் தான் என் கூட்டுக்காரர் குறிப்பிட்டாரு. அவர் வாயிலிருந்தே வந்துருச்சு. இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாரு? எங்க அண்ணன் தான். சுவாமி மன்னவா, உலகத்தில் முதல் தெய்வம் மன்னனே, கண்ணனே. உலகத்தில் முதல் தெய்வம் நான் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் முதல் தெய்வம் நீங்கள் கிடையாது. என்னுடைய அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் தானே முதல் தெய்வம். அப்படியா? கோபால கண்ணன் தான் முதல் தெய்வம். அண்ணனுடைய ஓக்கில் என்ன தெரியுமா?
மத்தியானத்துல சத்யா பாமா 2 பேரும் வெளியில போயிட்டாங்க. மாமியா ஒருத்தன் வீட்டுல இருந்தான். என்ன மாமியா ஒருத்தன் வீட்டுல இருந்தான். மத்தியானத்துல மாமியா கிட்ட போனவங்க ஒண்ணு. எங்க அண்ணன் தான் மட்ட மத்தியானத்துல மாமியா கிட்ட போயிட்டாரு, மத்தாள் அடி வாங்கிட்டாரு. ஆமா. ஆட நீங்க ஓகிதான் பா கேளுகாய நாயத்தை ஓகிதகார சரக்கே ஒண்டிக்கடை பார்த்து இறக்குனாங்களா, நாணயகார சரக்கே நடுக்கடை பார்த்து இறக்குனாங்களா. மாமியா கிட்ட போயிட்டானா? எங்க அண்ணன் மாமியா கிட்ட அவரு சொல்றாரு, நீ அவர் பேசுற நீ என்னன்னா எப்படி லூஸ் முடியாட்ட வர்றேன் என்னன்னா நீ பைத்தியமா மாமியாட போயிட்டானா? ஆமாடா சத்யபாமா வெளியில போயிட்டாங்க. உடனே மாமியா கிட்ட போனா எடுத்து வச்சாம் பாரு. சத்யபாமா வந்துட்டான் பாரு, அப்படியே கையில் பிடிச்சிட்டு பாரு, ஒவ்வொரு கோவாட்டம் பாரு அப்படியே நிப்பான் பாரு. ஏன்னா நம்ம ஓகேதான். என்ன இவங்க அண்ணன் மாமியாட போனா நல்லாதான். நான் வந்து என் மாமியாட போன கொண்டாடி முன்னாடி சண்டை பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன். எதுக்குடா சண்டை வந்தது? கொண்டாடி விட்டுட்டு மாமியாட போனா கொடுத்துவாடா? என்ன காரணம் சொல்லி போகலாம். அது ஆளு மாறாட்டாங்க சீலை தெரியாத போயிட்டேன். நேரங்காலம் மாத்தி கட்டுக்கிட்டாங்களா? அண்ணன் மாமியாட போயிட்டான்னு சொல்றேன். அழுப்பி ஆடு பேசிட்டு இருக்கிறேன். எங்க அண்ணன் மாமியார் போயிட்டாரா? இவர் என்ன ஓகிடுமா?